தேடல் ஒரு முன்னோட்டம். நிறைய பாட்டு கேட்பீங்க. அந்த பாட்டு கேட்கும்போது நமக்கு ஒரு அர்த்தம் புரியும். கவிஞர் என்ன நினைச்சு எழுதியிருப்பாரு அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும்ல. இதுக்கு சரியான அர்த்தம் தெரிஞ்சுக்கணுங்க. அவரோட டச் ஏதோ ஒன்று இருக்கு. இந்த உள்ளர்த்தம் என்ன தெரிஞ்ச மாதிரி நம்ம காட்டிக்கலாம். பட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அழகான விஷயம் தெரிஞ்சுக்கணும் இப்போ. ஓகே கண்மணியில் தீரா உலான்னு சொல்லிட்டு அதில் அவங்க பாடுவாங்க. பிரிவொன்று நேரும் என்று தெரியும் கண்ணா என் சந்தோஷ கடலில். அந்த அந்த வார்த்தை கேட்கும் போதே எனக்கு தெரியும் நம்ம போய் பிரிஞ்சிருவோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது உண்மையாகவே அதோட அர்த்தம் என்ன? தமிழுக்கு நிறமுண்டுங்கிற என்னுடைய கவிதை தொகுதியில் பிரிவொன்று நேரும் என்று தெரியும் கண்ணே என் பிரியத்தை அதனால் நான் குறைக்க மாட்டேன். இதில் நீயும் நானும் சேர்வோமா தெரியாது, இணைவோமா தெரியாது, பிரிவு நேரும் போது நேரட்டும் நான் வாழ்ந்து விடுவோம். இந்த காதல்ங்கிறதுமா அந்த சனத்தினுடைய யுகம் அல்லது யுகத்தின் சனம். இறந்த காலமும் இல்லாதது, எதிர்காலமும் இல்லாதது, நிகழ்காலத்தில் மட்டுமே நிலைப்பது காதல். அது பிரியத்தை குறைக்காது. சார் எப்படி சார் உங்களால் மட்டும் இவ்வளோ லவ் பண்ண? நான் காதலை எப்படி புரிஞ்சுக்கிறேன் தெரியுமா? இப்போ எனக்கு புரியுது காதல்னா என்னன்னு. காதலை விட்டு வெளியே வந்தா தாமா காதல் புரியுது. காதலுக்குள்ள இருக்கிறவரையும் புரியறது இல்லை. நீங்க கேட்கலாம். இந்த மானூத்து மந்தையிலே மாங்குட்டி பெத்த மயிலே அந்த பாட்டு, எனக்கு அந்த பாட்டில் ஒரு வரி சந்தேகம் என்னென்னா, வெள்ளியில் சங்கு செஞ்சால் விளக்கி வைக்க வேணும்னு, தங்கத்தில் சங்கு செஞ்சு தாராண்டி தாய்மாமன் வரும். தங்கத்தில் சங்கு செஞ்சாலும் அது அந்த பாலோ ஏதோ கொடுத்ததுக்கு பிறகு அதை விளக்கத்தானே செய்யணும். அது விளக்க வேண்டாங்கிறது எப்படி? அப்படி ஓகே, நல்ல கேள்வி. உங்கள் கேள்வியை நான் ரொம்ப ரசிக்கிறேன். ஆனால் அது நியாயமான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுதுலேருந்து. வெள்ளி கருக்கும் தம்பி, அதனால் புளி போட்டு தேய்க்கணும். தங்கம் கருக்காது, புளி போட்டு தேய்க்க வேண்டியதில்லை. தீயில் எரித்தாலும் நீரில் குளித்தாலும் தங்கம் கருக்காது தாயே. உங்கள் இந்த பாட்டுக்கு இந்த பாட்டு தான் பதில். நல்லை எல்லை அந்த வார்த்தைக்கு விளக்கம் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். இருந்தாலும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. அது உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த நல்லை எல்லைக்கான அர்த்தம். நல்லை அல்லை இது ஒரு சங்க இலக்கிய சொல். சங்க இலக்கிய சொல்லில் இந்த பாட்டு தொடங்கணும்னு இயக்குனரும் இசையமைப்பாளரும் விரும்புகிறாங்க. நான் என்ன மாதிரி வார்த்தைகள் வேணும்னு கேட்டேன். நான் நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம், நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. நாங்கள் சரி, தன்னா தன்னா இந்த இடத்துக்கு உட்காரணும். தன்னா தன்னா இந்த மீட்டரில் சங்க இலக்கிய சொல் உட்காரணும். கருங்கால் வேங்கை வீவுகு துருகல் இரும்புலி குருளையின் தோன்றும் காட்டிடை எல்லி வருணர் களவிற்கு நல்லை அல்லை நெடுவன் நிலவே. நல்லை எல்லை நல்லா இருக்கு, நல்ல எல்லை நிறுத்தி நெல்ல அது போட்டு நல்ல எல்லை ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல எல்லை போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் கேட்டாங்க இதுக்கு அர்த்தம் என்னன்னு. நல்ல எல்லை சொல்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல எல்லைன்னா என்ன பொருள்? காதலி பக்கத்து ஊர்ல இருக்கா. காதலன் அவளை இரவில் சென்று சந்திக்கணும். காடு வழியாக கடந்து போகிறான். அப்படி கடந்து போகிற போது வேங்கை மரங்கள் மிகுந்த காட்டின் வழியே கடந்து தன் காதலியின் ஊரை அவன் அடைய வேண்டும். நிலா காய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலா வெளிச்சம் பூமியில் அப்படியே தடவி கொண்டிருக்கிறது. ஒரு வேங்கை மரம் இருக்கிறது. அந்த வேங்கை மரத்தினுடைய அடியில் ஒரு இளம் கருங்குன்று கிடக்கிறது, ஒரு பாறை. அந்த கரும்பாறையின் மீது அந்த வேங்கை மரத்தினுடைய மலர்கள் விழுந்து கிடக்கின்றன. அந்த மலர்களின் நிறம் மஞ்சள். காட்டு வழியே போகிறவன் அதை கடந்து செல்லும் போது அந்த வேங்கை மரத்தடியில் மஞ்சள் பூக்களால் மூடப்பட்டு கிடக்கிற பாறையை பார்த்தால் அங்கே புலி படுத்திருக்கிறது என்று கருதி கொண்டு ஐயோ புலி என்று வீட்டுக்கு ஓடிவிடுவான். இது எதனால் நேர்ந்தது? நிலவே, உன்னால் நேர்ந்தது. அவனுக்கு வழிகாட்ட வேண்டிய நீ புலி காட்டுகிறாயே, அவனுக்கு நீ நல்லை அல்லை நிலவே. நீ நல்லது செய்யவில்லை, நீ நல்லவள் இல்லை, நீ நன்மை செய்யவில்லை என்பது பொருள். கருங்கால் வேங்கை வீண் ஒரு சொல் போட்டாமர் தமிழன். அரும்பு, முகை, மொட்டு, மலர், பூ இவ்வளவு இருக்குல்ல. ஒன்றுக்கு வேற வேற நிலை. மரத்திலிருந்து கொடியிலிருந்து கீழே உதிரும் பூவுக்கு வீ என்று இன்னொரு சொல். வீழும் பூவுக்கு வீன்னு பெயர் வச்சான் தமிழன். நான் சொல்றேன்,
தமிழ் மொழியில் சில குறைபாடுகள் இருக்கலாம். இப்படி சொற்செரிமானம் உள்ள மொழியை உலகத்தின் ஆதி மொழிகளில் வேறு எதுவும் உயிரோடு இல்லை. தமிழ் மொழி மட்டும்தான் இத்தனை சொற்களை வைத்துக்கொண்டு உயிர்ப்போடு இருக்கிறது, இன்னும் உணர்வோடு இருக்கிறது. அதான் இதுதான் நல்ல எல்லை. செக்க செவந்த வானம்ல பூமி பூமின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதில் ஒரு வரி இருக்கும், கடலில் மீன் ஒன்று அழுதா கரைக்கு சேதி வந்து சேருமா அப்படின்னு. அது வந்து நான் ஒவ்வொரு வாட்டியும் அந்த பாட்டை அது ரிலீஸ் ஆன அந்த டைமில் கேட்குறப்போ அந்த லைன் வரப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் ஒவ்வொருத்தட்டையும் சொல்லுவேன், பா எப்படி எழுதியிருக்காருன்னு. அந்த 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 மாதிரி ஒரு அவ்வளோ ஒரு டைவர்ஸான அந்த பாட்டை வந்து ஒரு 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 பர்டிகுலரான ஒரு இதுலயே நம்ம சேர்க்க முடியாது. அது ஒரு மாதிரி ஒரு இட் இஸ் ரொம்ப ஒரு புதுமையான ஒரு பாட்டு. உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஸ்ருதி. ஸ்ருதி, ரொம்ப நுட்பமா பார்த்துருக்கீங்கம்மா. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னு கேட்டால், உங்களையெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வரிகளை எல்லாம் மேற்கோள் காட்டுவோம். ஒவ்வொரு இந்த சகோதரர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் வரிகளை எல்லாம் நீங்கள் மேற்கோள் காட்டும்போது எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டேன்னா, தமிழை நேசிக்கிற தலைமுறை ஒவ்வொரு காலத்திலும் துளிர்த்து கொண்டே இருக்கிறது. தமிழை விட்டு என் தலைமுறை தள்ளி போகவில்லை. என்னுடைய இளம் சகோதரர்களும் சகோதரிகளும் தமிழுக்கு பக்கத்தில் வாழ்கிறார்கள்ங்கிற மகிழ்ச்சியை நான் அடைகிறேன். இது ஒரு நாட்டுப்பாட்டிலிருந்து நான் பிடிச்சதுமா. அதாவது அவளும் வந்து அழுகிறா, அவள் ஏன் அழுதான்னு யாரும் கேட்கல. ஏன் எழுதா சங்கமலம் என கேட்க நாதி இல்லை, நான் எழுத கண்ணீரு மீன் எழுத கண்ணீருன்னு ஒரு பழைய பாட்டு உண்டு. நான் எழுத கண்ணீரு மீன் எழுத கண்ணீரு. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் குடிச்சதை கண்டது யாரு, குடிக்காததை கண்டது யாரு. அது அடிக்கடி வாயை திறக்கும். அது தண்ணீர் குடிச்சதா இல்லையான்னு யாரு கேட்க முடியும். அந்த மாதிரி பல குடும்பத்தில் பல உறவுகள் பல உயிர்கள் அழுவது கண்ணுக்கு தெரியல, அதை கேட்கணும். இப்போ உங்கள் கண்ணீரை கேட்பதற்கு உங்கள் தாய் இருப்பாள், உங்கள் தந்தை இருப்பார், உங்கள் சகோதரன் இருப்பார். ஏன் ஸ்ருதி அழுகிறா, ஏம்மா என்னாச்சு உனக்கு இன்னும் கேட்குறதுக்கு? நான் சொல்கிறேன், மிக 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 வயசான காலத்தில் ஒரு தாத்தா பாட்டி அழுதுகிட்டு இருப்பாங்க. அவங்கள கைவிட்டுறாதீங்க. அந்த கண்ணீருக்குரிய காரணத்தை கேளுங்க. அவங்கள கைவிட வேண்டாம். நீங்கள் போய் சொல்லணும், அம்மாவை அப்பாவை கூப்பிட்டு, தாத்தா அழுகிறார் என்னான்னு பாரு, பாட்டி அழுகிறார் என்னான்னு பாரு. அப்படித்தாம்மா பல பேருடைய கண்ணீர் கடலுக்குள் மீன் எழுதுது மாதிரி அது கரைக்கே வர்றதில்லை. ஏன்? கடலில் பக்கத்து மீனுக்கே தெரிவதில்லை.